அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பங்கு நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை பார்க்க போகிறோம். பாஷினி முத்ரா பார்க்க போகிறோம். இதை நூஸ் முத்ரா அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்ல பாஷினி, இங்கிலீஷில் நூஸ் முத்ரா அப்படின்னு நான் சொல்கிறோம். இப்போ நம்ம கையிலலாம் பண்ணோம், அதுக்கப்புறமேட்டு கண்ணில் பண்ணோம். இப்போ இது ஒரு ஆசனாவே முத்ரா மாதிரி வருது. இப்போ விபரீத கரணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண ஒரு ஆசனா பண்ணோம் இல்லையா, அதுலேயே அது முத்ரா ப்ளஸ் ஆசனாவும் அதே மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு முத்ரா செய்ய போகிறோம். அது ஆசனா மாதிரியே வரும். எப்படி நம்ம ஹால ஆசனா போயிட்டு வரோமோ அந்த மாதிரியே ஒரு முத்ரா இருக்கும். அது இப்போ எப்படி செய்யறது நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் முத்ரா, அதனால கொஞ்சம் பெரியவங்கலாம் இதை தவிர்த்துக்கலாம். முட்டு வலி ஜாஸ்தியாக இருக்கவங்க, அப்புறம் வயசானவங்கலாம் இதை தவிர்த்துலாம். மற்றவங்க எல்லாருமே தாராளமாக அதை செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து மிடில் ஏஜ் பீப்புள் எல்லாருமே செஞ்சிடலாம். கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்க. பட் ஆனால் இந்த பாஷினி முத்ரா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஹால் ஆசனா நல்லா ட்ரை பண்ணியிருக்கணும். அது நல்லா செஞ்சால் மட்டுமே இந்த பாஷினி முத்ரா செய்யணும். ஹால் ஆசனம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். படுத்துட்டு நம்ம கால் கொண்டு பின்னாடி வைப்போம். அது நல்லா மாஸ்டர் ஆகிட்டு அதில் பண்ணிட்ட அப்புறம் தான் இதை பண்ண முடியும். டேரெக்டாக இதில் போக முடியாது. அப்புறம் வேறு எங்கேயாவது உங்களுக்கு கிராம்ப் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் இப்போ எப்படி ஒரு ஆசனம் எடுத்து அதில் ப்ரிப்பரேட்டரி ஆசனாஸ் அதெல்லாம் பண்ணுறோமோ, அதாவது பயிற்சி ஆசனங்கள்லாம் செய்கிறோமோ, அது மாதிரியே இந்த முத்ரா பாஷினி முத்ரா செய்யறதுக்கு முன்னாடி ஹால் ஆசனா செஞ்சுட்டு தான் கண்டிப்பாக போகணும். எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போது ஹால் ஆசனா போயிடலாம். அதாவது இந்த முத்ரா பாஷினி முத்ரா செய்யறதுக்கு முன்னாடி ஹால் ஆசனா பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சரி, சப்போஸ் சில பேருக்கு என்ன இது ஹால் ஆசனா தெரியாமல் போயிட போகுதுங்கிறதுக்காக ஒரு ஐடியா நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஹால் ஆசனா இப்படி படுத்துக்கிறோம். படுத்துட்டு காலை தூக்கிட்டு ஒரு ஜர்க் கொடுத்தோன்னா இப்படி தூக்கிட்டு போய் இப்படி வரும். இது ஹால் ஆசனா. இப்போது நம்ம அப்படியே முத்திரைக்கு போயிடலாம். பாஷினி முத்ரா. இப்போ காலை கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கணும். வச்சுட்டு காலை மடக்கணும். இதுலயே இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலேயே 2 விதம் இருக்குது. கைகள் வைக்கிற விதம் மாறும் உங்களுக்கு. பாஷினி முத்ரா எதுவுமே கால் வைக்க வந்துடும். பட் ஆனால் கை ஒன்றும் காலை இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கையை கீழே வச்சுக்கலாம். 2 விதம் இருக்குது. இப்போ நான் கை கீழே வச்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதே மாதிரி ஹால் ஆசனா போகிறோம். காலை கொஞ்சமாக அப்படி விரிக்கிறோம். நல்லா உங்கள் தோள்பட்டை கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். இதுலேயே இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பாஷினி முத்ரா. எப்படி ஆசனம் வந்துச்சோ அதே மாதிரி பண்ணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் நம்மளுக்கு தொண்டையை அழுத்தும். அது அப்படி தான் இருக்கும். இந்த ஆசனா அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் ஷோல்டர்லாம் நல்லாவே அழுத்தம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட இடுப்பு பகுதியும் நல்லாவே அழுத்தம் கொடுக்கும். இதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த தைராய்டு கிளாண்ட், இங்கே கிளாண்ட் இருக்கு இல்லையா, இது த்ரோட்டில் இருக்க தொண்டையில் இருக்கக்கூடிய கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், அதுக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இடுப்பு பகுதிக்கும் கால் பகுதிக்குமே நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். டைஜஷன்ஸ்க்கு நல்லது. எந்தெந்த ஆசனம் உங்களுக்கு வயிறு அழுந்துட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறோமோ அதுக்கு டைஜஷன் ப்ராசஸ் நல்லாவே நடக்கும். சில பேருக்கு இப்போ மலச்சிக்கல் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் தாராளமாக செய்யலாம். இது ஆசனாவும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இது முத்திரையாகவும் எடுத்துக்கலாம். இதை
ஆசனாவா நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கர்ணபிண்ட ஆசனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து முத்திரையும் சொல்லும் போது பாஷினி முத்திரன்னு சொல்லுவோம். இதுலயே 2 விதமா இருக்கிற மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா? கை வந்து ஒன்று இப்படி காலை வந்து பிடிச்சிட்டோம், இல்லைன்னா கையை வந்து கீழே வச்சுட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பார்த்து பத்திரமா செய்யுங்க. ஹாலாசனா பண்ணிட்டு தான் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். அதனால இந்த பாஷினி முத்திரை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.